ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் S2 Ride. இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்போ சென்னை போயிட்டுருக்கோம். அதுக்கு வந்து ஒரு புது அப்டேட் அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பண்ணுறேன். அந்த அப்டேட் என்னன்றது உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து தெரியும். பட் இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் கிராசிங் முதலியார் குப்பம் தாண்டி நம்ம வந்து இப்போ ஈஸியார் வந்து ரைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் சேனலுக்கு யாரோ புதுசாக வந்து இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் மீ. இதை நான் சொல்லலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கிங் வீடியோஸ், ரிவ்யூ வீடியோஸ், ட்ராவலிங் வ்ளாக்ஸ் இதெல்லாம் நான் வந்து பண்ணுவேன். வாங்க நம்ம நேராக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட்டாக வீடியோ போட்டு ஒரு 1 month ஆச்சு. என்னால் வந்து இப்போ ரெகுலராக வந்து வீடியோ போட முடியல டியூ டு சம் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ். யாரும் அதை வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க. ஆனால் நான் வந்து கண்டிப்பாக வீடியோ போடுவேன். அதை மட்டும் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ போடுவேன். நம்ம வந்து இன்றைக்கி சென்னை போயிட்டுருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு நம்மளும் வந்து மோட்டோவ்ளாக் பண்ணி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாரில் நான் வந்து ஃபுல் ரைட் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் பாண்டிச்சேரி டு சென்னை மிடில் இருக்கேன். நான் வந்து ஈஸியார்னு வந்து முன்னாடி சொல்லியிருக்காங்க. நான் வந்து காலேஜ் படிக்கும் போது ஈஸியார் பற்றி எனக்கு பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னா எனக்கு பற்றி அந்தளவு நாலேஜ் கிடையாது. பட் இங்கே ஈஸியாரில் நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2.5 years நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ இந்த ரோட்ஸ்லாம் வந்து அழுத்து போன மாதிரி இருக்குது. என்னடா பெரிய ஈஸியார்ன்ற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் இருக்கிற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா முதலியார் குப்பம் வந்து ஜஸ்ட் அரௌண்ட் லைக் ஒரு 4 to 5 kilometers தான் வரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே மார்னிங் வந்து முதலியார் குப்பம் போட் ஹவுஸ் போனேன் அப்படின்னா வந்து நிறைய கோ ரைடர்ஸை பார்க்கலாம், நிறைய யூடியூபர்ஸை பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் பைக்ஸ், டிஃப்ரெண்ட் கல்ச்சர், எப்படி சொல்கிறது, ஃபீமேல் ரைடர், மேல் ரைடர், ஒரு லீட்டர் கிளாஸ் பைக், ஒரு அட்வென்ச்சர் பைக், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 100cc பைக் செக்மெண்ட், எல்லா பைக் செக்மெண்ட்டும் இங்கே வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே மார்னிங் வந்து ரைடு வருவாங்க. நான் வந்து இப்போ கிளம்பி போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆச்சு. இதே நான் கொஞ்சம் ஏர்லியாக நான் கிளம்பியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு ஆப்போசிட்டில் வந்து நிறைய பைக்ஸ் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி வந்து நம்ம சேனலுக்கு வந்து நிறைய பிளான்ஸ் இருக்குது. நம்ம வந்து பிளான்ஸ் இப்போ தான் ஒவ்வொன்றா வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இத்தனை நாளாக வந்து ப்ராப்பர் மோட்டோவ்ளாகிங் செட்டப் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ தான் வந்து ஒரு மோட்டோவ்ளாகிங் செட்டப் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து இந்த வீடியோ எவ்வளோ கிளியராக ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்குன்னு எனக்கு தெரியல. லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு அது எடிட் பண்ணும்போது தான் கண்டிப்பாக தெரியும். முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீடியோ வந்து எவ்வளோ சீக்கிரம் போஸ்ட் பண்ண முடியுமோ நான் அதையும் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ரெகுலராக கண்டென்ட் தர முடியல தான், அதனால் கொச்சிக்காதீங்க. நம்மளும் வந்து எவ்வளோ சீக்கிரம் கண்டென்ட் தர முடியுமோ தரலாம். மாடு பரவாயில்ல. முன்னாடி போகிறவர் வந்து கொஞ்சம் நல்லா ஓட்டினால ப்ராப்ளம் இல்லை. திடீர்னு வந்து இந்த மாடு குறுக்கு வந்துடுச்சு. கல்பாக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே நான் இருக்கிற பிளேஸ் வந்து அரௌண்ட் ஒரு 20 kilometers 15 kilometers தான் வரும். நான் வந்து அது ஒரு நாள் வந்து கொஞ்சம் ஒரு மார்னிங் ரைடாக நான் போய் காட்டுறேன். வந்து அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். கல்பாக்கம் இஸ் லிட்ரலி பங்கம் கைஸ், சீரியஸாக சொல்ல போனால். ஏன்னா வந்து காலையில் நீங்கள் டவுன்ஷிப்பில் போனீங்கன்னா ஒரு பொல்யூஷன் இருக்காது, ஒன்றும் பெருசாக எதுவுமே இருக்காது. பட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து டவுன்ஷிப் வந்து மார்னிங் இல்லைன்னா ஒரு ஈவினிங் டைமில் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் கொஞ்சம் இந்த ரெய்னி சீசன்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா சீரியஸ்லி அல்டிமேட் கைஸ். ஏன்னா வந்து அவ்வளோ வந்து க்ரீனரியாக இருக்கும். பார்க்கவே வந்து இந்த மாதிரி இடம் எங்கடா இங்கெல்லாம் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் மற்றவங்களோட வ்ளாக்ஸில் பார்த்துருக்கீங்க இல்லைன்னு சொல்லி தெரியல. பட் நான் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நான் காட்டுறேன். காட்டலாம், தப்பு கிடையாது. நம்ம வந்து அதே மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு சென்னை போகிறோமா, போய் சென்னை படிஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு, அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து என்னென்ன பண்ண போகிறோன்ற இந்த வீடியோவில் எல்லாருமே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் லெட்ஸ் சி. லைக் நம்ம வந்து இன்றைக்கி மவுண்ட் ரோட் போகணும். நமக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் அக்சசரிஸ் கேட்டிருக்காங்க. அந்த அக்சசரிஸும் நம்ம என்னன்றதை பார்க்கணும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ் கேரியர் முதற்கொண்டு என்னன்னு பார்க்கணும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்டேட் பண்ணலாம், அவசரப்பட வேணாம். இதுதாங்க ஈஸியாக. அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே 2 சைடு வந்து மரம் இருக்கும். கல்பாக்கம் தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சீனரி வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். அன்டில் நீங்கள் பாண்டி போகிற வரைக்குமே சூப்பராக இருக்குங்க. இது நான் வந்து இன்னும் அந்த சைடு உங்களுக்கு முதல்ல இருக்கும் சைடு வந்து ஒன்ஸ் நான் போகும்போது வந்து நான் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வா அல்டிமேட்டாக இருக்கும்.
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாலாறு பிரிட்ஜு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அலப்பி பேக் வாட்டர்ஸ் மாதிரியே தான் இருக்கும். சீரியஸாக வந்து சூப்பராக இருக்கும் கைஸ். இது வந்து அப்படியே ஆறு இது வந்து அப்படியே போயிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து பீச்சில் போய் அங்கே லாஸ்ட்டில் வந்து எண்டில் போய் கலக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா அலப்பி பேக் வாட்டர்ஸ் மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பைக்கர்ஸ் வருவாங்க, நிறைய பேர் ரைட் போவாங்க. ஈஸியாக சீரியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சினாரியோஸ் இருக்கும்போது நல்லாயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழகாக மரம் எல்லாமே இருக்குது. ஸோ இதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் என்னென்னா அப்பப்போ மாடு நாயெல்லாம் ஏதாவது குறுக்க வந்துடும். அதுதான் இங்கே ஒரு பிரச்சனை. அதெல்லாம் இல்லைன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே அப்டேட் அப்படி என்னென்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைடிங் ஜாக்கெட் எடுக்க போகிறோம். எஸ், we are going to take one ரைடிங் ஜாக்கெட். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பிராண்ட்ஸில் வந்து ஐடியா இருக்குது. பட்ஜெட் செக்மெண்ட்டும் நம்ம பார்க்கணும். ஏன்னா நமக்கு வந்து சேஃப்டியும் பார்க்கணும், பட் கொஞ்சம் பட்ஜெட்லேயும் நம்ம பார்க்கணும். நம்ம என்ன பிராண்ட் எடுக்க போகிறோம், ஏது எடுக்க போகிறோம்னு எனக்கு சத்தியமாக ஐடியா கிடையாது. எனக்கு ஒரு 3 பிராண்ட் ஆப்ஷனில் இருக்குது. இதில் எது எனக்கு பெஸ்ட்டாக இருக்கோ, எனக்கு கம்ஃபர்ட்னஸ் இல்லை ஃபிட் வைஸ் எல்லாமே எது வந்து பெஸ்ட்டாக இருக்கோ நான் அதை தான் எடுக்க போகிறேன். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2-3 பிராண்டை நான் போட்டு பார்த்துட்டேன். எனக்கு வந்து அது 2-3 பிராண்டுமே எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதனால் நமக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷனில் இருக்குது. இன்னொன்று வந்து ப்ரைஸுன்ற ஒரு கன்சர்னும் ஒன்று இருக்குது. நம்ம வந்து காசு ரொம்ப கம்மியாக எடுத்தால் வந்து நமக்கு அந்த சேஃப்டினஸ் வராது. ஏன்னா நம்ம ரொம்ப நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கெட் இல்லாமல் தான் அந்த ரைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம சேஃப்டியை நம்ம பார்க்கணும். நான் வந்து இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் வந்து நான் பார்க்க போகிறேன். எனக்கு வந்து சொல்லப்போனால் சோலேஸ், அப்புறம் பிபிஜி, ரைனாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கெட் எடுக்கலாம். பட் வந்து அவங்களோட இன்னர் லேயர்ஸ், ரெயின் லேயர்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் லைனர், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக பை பண்ணுற மாதிரி இருக்குது. அதுதான் வந்து அவங்கள்ட்ட இருக்க பெரிய காண்டு. நான் ஆக்சுவலாக ரைனாக்ஸ் ஏர்ஜிடி தான் எடுக்கலான்ற பிளான் இருந்தேன். பட் வந்து லைனர்ஸ் எல்லாம் நம்ம தனியாக எடுக்கணுன்றனால நமக்கு இப்போ தேவையான லைனர்ஸ் மட்டும் எடுக்கலாமா இல்லை அதர் பிராண்ட் போகலாமா? ஏன்னா வந்து இதோட இன்னும் நல்ல பிராண்ட் எல்லாமே இருக்குது. பிபிஜியில் வந்து பார்த்திங்கன்னா 6500 வந்து நல்ல ஜாக்கெட் இருக்குது, நல்ல கம்ஃபர்ட்னஸும் தரும். பட் வந்து இன்னொன்று வந்து நான் பார்க்குறது மேக்ஸிமம் நான் எக்ஸ்டர்னல் ட்ரெயினில் இருக்கிற மாதிரி பார்த்தா பிபிஜி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இருக்குது. இல்லைன்னா நம்ம மற்ற ஜாக்கெட் வேறு ஏதாவது வாங்கி சும்மா தெர்மல் லைனரோடு வாங்கிட்டு நம்ம ட்ரெயின் லைனர் மட்டும் வெளியே வாங்குற மாதிரி இருக்கும். பிகாஸ் எனக்கு வந்து ஜாக்கெட் வந்து இன்னர் ரெயின் லைனராக இருந்துச்சுன்னா வந்து நமக்கு பாடி இல்லைன்னா நம்ம ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும், அது மட்டும் தான் கவர் பண்ணணும். ஜாக்கெட் வந்து நினச்சி விட்டுரும். நம்ம நெக்ஸ்ட் டே வந்து ரைட் போகிறோம் அப்படின்னா நமக்கு ஓவர் நைட்டில் கண்டிப்பாக காயாது. ஏன்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு நம்ம ஹெவி ரெயினில் ஓட்ட போகிறது கிடையாது தான். ஆனால் வந்துட்டு ஒரு லைட் ரெயினாக இருந்தாலும் கூட நம்ம அந்த ரைடு முடிகிற வரைக்கும் வந்து ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாகவே இருக்கும். எதுக்கு அதை நம்ம இன்னர் ரெயின் லைனரோட வாங்கிட்டு நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ரெயின் லைனரோட வாங்கலாம் தான் பிளானு. பேக் டு த டாபிக், அதான் நம்ம வந்துட்டு ரைடிங் ஜாக்கெட் இது வந்து எனக்கு எப்படி வந்து இன்னும் காம்ப்ரமைஸ் பண்ணி எது எடுக்கிறதுன்னு தெரியல. பட் மைண்ட் ஃபிக்ஸில் இருக்கிறது வந்து 2 பிராண்டு தான் இருக்குது. அந்த 2 பிராண்டு என்னன்றதுக்கு நான் வந்து அந்த ஷோரூம்லேயே நான் வந்து ரிவீல் பண்ணுறேன். அதில் என்ன ஜாக்கெட்டுன்றதும் எனக்கு வந்து இன்னும் கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஏன்னா 2 பிராண்ட்லேயும் வந்து 2-3 ஜாக்கெட் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். லெட்ஸ் சி லைக் எது நம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது, பக்காவாக இருக்குன்றதை பார்க்கலாம். இன்க்ளூடிங் நான் வந்து செஸ்ட் ப்ரொடெக்ஷனோட தான் நான் தேர்றதுனால வந்து பெட்டர். எனக்கு வந்து இன்பில்ட்டாகவே செஸ்ட் ப்ரொடெக்ஷன் வந்தால் பெட்டர் தான். ஏன்னா நம்ம வந்து தனியாக போய் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. பட் இப்போதைக்கு நம்ம வந்து வாங்கும்போது அதையும் சேர்த்து வாங்கிட்டோம்னா பிரச்சனை இருக்காது. என்ன ஜாக்கெட் எடுக்கிறேன், ஏது எடுக்கிறேன்றதையும் நான் வந்து தெளிவாக நான் ஒரு வீடியோவில் போடுறேன். அதில் என்ன எதனால் நான் வந்து இது எடுத்தேன், எதுக்கு ஆக்சுவலாக ரைடிங் ஜாக்கெட் எடுத்தேன், எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து தெளிவாக ஒரு வீடியோவில் போடுறேன். ரைடிங் ஜாக்கெட் வந்து எடுக்கிறனால வந்து உங்களுக்கு எதுவும் காசு கம்மியாக போதா, இல்லைன்னா வந்து எவ்வளோ செலவு பண்ணுறோம். பட் நம்ம இதுக்கும் செலவு பண்ணலாம். நம்ம ப்ரொடக்ஷனுக்காக தான் மெயினாக நம்ம வந்து செலவு பண்ணணும்.
அதே மாதிரி யார் எங்கே வண்டி ஓட்டினாலும் தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. ஹெல்மெட் போடாமல் ஓட்டாதீங்க. ஏன்னா அதனால நடந்த இம்பேக்ட் என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் ஹெல்மெட் போட்டு போங்க. அட்லீஸ்ட் ஹைவேஸில் போகும்போது நீங்கள் கம்பல்சரி ஹெல்மெட் போட்டு போங்க. கார்லேயும் எவ்வளோ அழகாக திரும்ப வந்திருக்கும் அப்படியே பார்க்கும்போது வியூ நான் நிறைய டைம் வந்திருக்கேன். பட் ஆனால் இந்த மாதிரி இடத்துல வந்து பார்க்கும்போது அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங். இதெல்லாம் நம்ம வந்து நம்ம கிட்ஸாக இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம ஊர் ரோடு இப்படி தான் இருந்திருக்கும். பட் அதெல்லாம் வந்து ஹைவே ஆக்குறேன்னு சொல்லிட்டு வெட்டியிருக்கலாம். நிறைய ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோடு அந்த மாதிரி வந்து ட்ரீஸே இருக்கிற மாதிரி ஒரு அடையாளமே இருக்காது. பட் ஸ்டில் இட் இஸ் ஹியர். இட் லுக் ஸோ பியூட்டிஃபுல். ஓகே கைஸ், இப்போ வந்து கூகுள் மேப் நம்மளை வந்து ஒரு மாதிரி குழப்பி விட்டு ஒரு ரூட்டில் கூப்பிட்டு வந்துருச்சு. நம்ம வந்து அந்த கண்ணாடியில் தெரிகிறோம் பார்த்தீங்களா? தெரியுறோமா கேமராவில் தெரியுதான்னு தெரில. பட் வந்து பார்க்கும்போதே நல்லா இருக்குது. இன்னும் ஒரு கொஞ்சம் பெரிய கண்ணாடி போட்டு தான் சூப்பராக இருந்திருக்கும் நம்மளுக்கும். ஓகே, நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். முன்னாடி கூகுள் மேப் ஒரு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னை குழப்பி விட்டுருச்சு. பரவாயில்ல, நம்ம வந்து நின்று மேப்பை பார்த்துட்டு போனனால சீரியஸாக தப்பிச்சிட்டோம். நம்ம ஆக்சுவலாக வந்து இந்த ரூட்டில் வரும், நமக்கு வந்து இன்னொரு ரூட்டு காட்டிகிட்டு இருந்துச்சு. நான் வந்து என்ன பண்ணேன்னா, நான் கிளம்பும்போது மேப்ஸை போட்டுவிட்டு டேட்டா ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். நான் மேக்ஸிமம் இதை நான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா ஒரு ரூட்னா அந்த ஒரு ரூட்டில் தான் காட்டும். திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆச்சுன்னு தெரியல, எனக்கு இன்னொரு ரூட்டு காட்ட ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வேலை நம்ம வந்து கொஞ்சம் நிப்பாட்டி பார்த்தனால ஓகே நம்ம இதே ரூட்டில் வந்துடலாம், இதே ரூட்டில் போனால் போகலாம்னு சொல்லிட்டு காட்டுச்சு. ஸோ ஃபைன், நானும் இப்போ வந்து வந்துட்டேன். இன்னும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 20 கிலோமீட்டர்ஸ் எல்லாம் சரன்னு போயிடும். ரோடு வந்து நல்லா இருக்குது, நல்லாவே போட்டிருக்காங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக தான் யூஸ் பண்ணுவேன். வந்து ரொம்ப நாள் ஆச்சுனால மேப்ஸ் போட்டால் மேப்ஸு எனக்கு வந்து கொஞ்சம் சொதப்பிட்டுருக்கும். இந்த சைட்லேயும் நிறைய ரைடர்ஸ் வராங்க. நல்லா வந்து பர்ஃபெக்டாக ஜாக்கெட்ஸ்லாம் போட்டு ரைட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம ஈஸியார்னு எடுத்தாலே நமக்கு சென்னை டு பண்ணினால ஈஸியாக தான் எடுப்பாங்க. இந்த சைடு வராது நினச்சா ரொம்ப வந்து நல்லாயிருக்கு. ஏன்னா இந்த சைடு ரோட்ஸ் இன்னொன்று வந்து ஃப்ரீயாக இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் டைம் கன்சப்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். நம்ம முறுக்கி பிடிச்சிட்டு போயிடலாம். அது இதே மாதிரி ரோடு ஸ்ட்ரெச்சர்னா செம்மையாக இருக்கும் கைஸ். ஆம்புலன்ஸ் வருது, நம்ம வழியை விட்டுறலாம், தப்பு இல்லை. நீங்கள் போகிறத பார்த்தா நம்மளே தெளிவிட்டுறாங்க போல. போகிறவங்க நல்லபடியாக இருக்கணும். இப்போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப்ஸ் வந்து ஒரு ரூட்டு கூட்டு வந்துருச்சு திரும்ப. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நமக்கு இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கார்னரிங் மட்டும் இருக்கிற நல்லாயிருக்குங்க. சீரியஸாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ரோடு. நம்ம பைக்கில் அந்தளவுக்கு கார்னரிங் பண்ண முடியாது. ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 23,000 கிலோமீட்டர்ஸ் ஆச்சு. அதனால் வந்து கொஞ்சம் பயந்து தான் அதுக்கப்புறம் எவ்வளோ கார்னரிங் பண்ண முடியுமோ பண்ணுறோம். ஓகே, நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துவிட்டோம். நம்ம கூடுவாஞ்சேரி ரீச் ஆகிட்டோம். நம்ம இனிமேல் வந்து ரைடிங் ஜாக்கெட் வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த எபிசோடில் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வரும். ஸோ ஸ்டே டியூன்ட். வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். ஸோ see you people in the next video. So signing off, Dinesh. Tata, bye bye.